ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன அப்படிங்கறது வந்து இதுக்கு முந்தின வீடியோல வந்து நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரியான ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை எப்படி வந்து கிரியேட் பண்றது, எப்படி வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நீங்க அலர்ட் பண்றது, எப்படி வந்து ஒரு மல்டிபிள் செக்டார்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்றது உங்க போர்ட்ஃபோலியோக்காக அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நான் லைவா பண்ணி காட்ட போறேன். எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோல வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ பேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணக்கூடிய மணி பாய் அப்படிங்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ பேஜ் தான். அதாவது வந்து இது வந்து ஒரு விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ. இதுல வந்து நான் உங்களுக்கு இப்போ எப்படி வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி வந்து ஸ்டாக்ஸ் அலாட் பண்றது அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்ல எத்தனை செக்டர்ஸ் இருக்கு, என்னென்ன செக்டர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மேஜரான செக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, பேங்கிங் செக்டர் இருக்கு, கன்சியூமர் குட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு எஃப்எம்சிஜி இருக்கு, அதுக்கப்புறமா ஐடி செக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, பவர் இருக்கு, யூட்டிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பேசிக்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் இருக்கு, ஃபினான்ஸ் செக்டர் இருக்கு, எனர்ஜி செக்டர் இருக்கு. இது மாதிரி நிறைய செக்டர்ஸ் வந்து இருக்கு. அப்போ ஒவ்வொரு செக்டார்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் வந்து ஒரு ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து பிஎஸ்சியில லிஸ்ட் ஆயிருக்கு, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து ஐடி கம்பெனிஸ். இதுல சில கம்பெனிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சிலையும் வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹச்சிசிஎல் டெக்னாலஜிஸ் கண்டிப்பா லிஸ்ட் ஆயிருக்கும், இன்ஃபோசிஸ் வந்துட்டு கண்டிப்பா லிஸ்ட் ஆயிருக்கும், எல்என்டி டெக்னாலஜிஸ் வந்து கண்டிப்பா லிஸ்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கிரேடு பிஎஸ்சியில வந்து கிரேட் சிஸ்டம் இருக்கும். இந்த கிரேடு ஏ கிரேட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா என்எஸ்சிலையும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்போ இதுல இருந்து நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியை நீங்க ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணி, ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி, இல்ல ஏதோ ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி, ஏதோ ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்ஸை வந்து பிக் பண்ணணும். நீங்க பிக் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த மாசம் ஒரு 10,000 ருபீஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 10,000 ரூபாய் என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 10,000 ரூபாயை வந்து நான் மினிமம் ஒரு 2 போர்ஷனா வந்து ஸ்பிளிட் பண்றேன். 5,000 5,000 சொல்லிட்டு. இப்போ ஒரு 5,000 வந்து நான் ஏதோ ஒரு செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றேன், இன்னொரு ஒரு 5,000 வேற ஒரு செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மாசத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனில வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இப்போ நான் பாக்குற லிஸ்ட்ல வந்து பார்த்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்ஃபோசிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் இன்ஃபோசிஸை பத்தினா ஃபண்டமெண்டல் எல்லாமே நான் பார்த்துட்டேன், எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸும் நான் பார்த்துட்டேன். என்ட்ரா இருக்கு சரியான டைமா எனக்கு தோணுது. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இன்ஃபோசிஸை வந்து நான் இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றேன். அதாவது நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த இன்ஃபோசிஸ்ல வந்து பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்துடுச்சு. இப்போ இன்ஃபோசிஸ் எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 748.15 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இதை பை பண்றேன். ஓகே, எவ்வளவு குவான்டிட்டி நான் பை பண்ண முடியும் 5,000 ருபீஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 யூனிட் போட்டு பார்க்குறேன். 7 யூனிட் போட்டு பார்ப்போம். ஓகே, அப்போ நான் 6 யூனிட் வந்து வாங்குறேன். 6 யூனிட்டுக்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,500 சம்திங் வந்து வருது. ஆக்சுவலாக என்னோட பட்ஜெட் வந்து 5,000 ருபீஸ். பட் நான் ஒருவேளை 7 யூனிட்ஸ் வாங்கினா என்னோட பட்ஜெட்டை தாண்டி போறேன். அதனால நான் ஒரு 6 யூனிட்ஸ் வந்து நான் வாங்குறேன். ஓகே, என்ன பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸுக்கே நான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் ஃபண்டமெண்டலும் பார்த்துட்டேன், டெக்னிக்கலும் பார்த்துட்டேன். இப்போ என்டர் ஆகக்கூடிய டைம் வந்து கரெக்டான டைம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து இதை பண்றேன். இதை வந்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே,
இதுல எந்த விதமான ஸ்டாப் லாஸஸும் வைக்கல, வேற எந்த விதமான ஸ்ட்ராட்டஜியும் நான் வந்து இது பண்ணல. ஏன்னா நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் செக்டார்ஸ்ல இருந்து ஸ்டாக்ஸை வந்து எப்படி பிக் பண்றது, எப்படி வந்து ஒரு டைவர்ஜிஃபைடு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான். நாம வந்து ஸ்டாக்கை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசவே கிடையாது. அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஓகே, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் வந்து மல்டிபிள் செக்டர்ஸ்ல இருந்து ஸ்டாக்ஸை வந்து எப்படி பிக் பண்ணி ஒரு டைவர்ஜிஃபைடா இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் ஓகே பை பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்த ஒரு செக்டாரை வந்து செலக்ட் பண்றேன். அடுத்து என்ன செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் கன்சிடர் பண்ணுங்க, நான் ஒரு பேங்கிங் செக்டார் வந்து செலக்ட் பண்றேன். அப்போ பேங்கிங் செக்டார்ல வந்து அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து என்எஸ்சிலையும் சரி பிஎஸ்சிலையும் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இதுல நான் குறிப்பிட்ட சில இதில் வந்துட்டு நான் செலக்ட் பண்றேன். அதாவது நான் கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு எனக்கு தோணுது ஆக்சிஸ் பேங்க் வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றேன். இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா இப்போ எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா 425 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இதே சேம் ப்ரைஸ்ல நான் வந்து பை பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். இப்போ நான் எவ்வளவு வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 10-12 குவான்டிட்டிஸ் வந்து வாங்க முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி அங்க ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வச்சிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 500 சம்திங் கிட்ட வந்து நான் வச்சிருந்தேன். அப்போ அதையும் சேர்த்து நான் இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசனை பண்றேன். இப்போ ஒரு 13-14 கரெக்டா வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு 13 யூனிட்ஸ் வந்து நான் பை பண்றேன். ஒரு 13 ஸ்டாக்ஸ் வந்து நான் பை பண்றேன். ஓகே, இப்போ நான் பை பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ பேஜ்ல இப்போ வரைக்கும் ஆட் ஆகல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேட் வந்து 27. ஓகே, 27 அப்படிங்கிறது சாட்டர்டே. ஸோ இதனால தான் வந்துட்டு இதில் விர்ச்சுவல் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் நம்மளோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் பெண்டிங் ஸ்டேட்டஸில் வந்து காட்டுது. ஓகே, இப்போ இதே இது நம்ம மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும்போது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனடியாக பை ஆகி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் வந்து காட்டியிருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க, நான் இந்த மாதத்துக்கான இந்த ஸ்டாக் பையிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஆகுது. நெக்ஸ்ட் மந்த்ல அதே மாதிரி நான் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அப்போ அந்த 10,000 நான் ரெண்டு பார்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் என்ன செக்டார் வந்து செலக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிடர் பண்ணுங்க, நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் செக்டார் வந்து நான் செலக்ட் பண்றேன். இந்த மாசம் வந்து நான் ஆட்டோமொபைல் செக்டார் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஆட்டோமொபைல்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனி நானே வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி எனக்கு தோணுது இந்த ஏஷியன் மோட்டார்ஸ் வந்து நம்மளால இப்போதைக்கு வாங்க முடியாது. ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000. பட் என்னோட மேக்ஸிமம் லிமிட்டட் 10,000 தான். பட் நான் இந்த 10,000 ருபீஸை வந்து நான் ரெண்டு பார்ட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேற போட போறேன். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹீரோ மோட்டார்ஸ் இல்ல டிவிஎஸ்ல வந்து நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டிவிஎஸ் அப்போதைக்கு நான் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன், எல்லாமே எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு தோணுது. அதனால நான் வந்து டிவிஎஸ்ல நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டிவிஎஸ்ல வந்து பை பண்றேன். எவ்வளவுக்கு என்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 381 ருபீஸ்ல வந்து இருக்கு. நான் அதுல வந்து ஒரு ஆம், கிட்டத்தட்ட ஒரு 16 யூனிட் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 16னா அதிகமா போயிடுது. ஸோ ஒரு 14 யூனிட் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 5,300 சம்திங்ல நான் வந்து பை பண்ணிட்டேன். ஓகே, அடுத்ததான் வந்து வேற என்ன செக்டார் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 5,000 ஒரு 4,000 சம்திங் இருக்கு இல்லைங்களா, அந்த 4,000 சம்திங்க்கு நான் என்ன செக்டார் செலக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு டெலிகாம் செக்டார் வந்து செலக்ட் பண்றேன். ஓகே, டெலிகாம் செக்டார் அப்படின்னாலே வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா செலக்ட் பண்ணிடலாம். என்னென்ன இருக்கு, ரொம்ப லிமிட்டடான கம்பெனிஸ் தான் வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆஹ், ஒரு ஏர்டெல்லே வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏர்டெல் வந்து நான் பை பண்றேன். ஸோ அதோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 560 ருபீஸ்ல இருக்கு. நான் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மார்க்கெட் ப்ரைஸ்லேயும். என்ன குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு
8 யூனிட்ஸ் வந்து வாங்குறேன். 8 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ 4500 சம்திங்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து அதில் கொஞ்சம் எக்ஸஸாகவே பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட இந்த போர்ட்ஃபோலியோ வந்து இந்த தடவை நம்ம நினைச்சிருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்ததா நெக்ஸ்ட் மாசம் வருது, அதாவது 3வது மாசம் நார்மலா வருது. இந்த 3வது மாசம் என்னோட பிளான் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. நான் இந்த 3வது மாசமும் என்ன பண்றேன் அப்படின்னா, அதே மாதிரி என்னோட பையிங்கை வந்து நான் 2 பார்ட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிடுறேன். ஓகே. இந்த தடவை நான் என்ன செக்டார் வந்து செலக்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸ் எடுக்கிறேன் ஒன்று. இன்னொரு ஒரு செக்டார் வந்து யூட்டிலிட்டிஸ்ல வந்து நான் எடுக்கிறேன். ஓகேவா. இப்போ ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து ஓஎன்ஜிசி எடுப்போம். இல்லாட்டி ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து நான் இந்தியன் ஆயில் வந்து நான் எடுக்கிறேன். ஓகே. இந்தியன் ஆயில் நாம வந்து இப்போ எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89.10 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் வந்து எத்தனை குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60 குவான்டிட்டி நான் வாங்குறேன். ஓகே. 5300 சம்திங்ல வந்து இருக்கு. இன்னும் 60 குவான்டிட்டிஸ் வந்து நான் வாங்கிட்டேன். அதே மாதிரி அடுத்த செக்டர் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம வந்து அடுத்த செக்டர் என்ன சொன்னோம், யூட்டிலிட்டிஸ் சொன்னோம். யூட்டிலிட்டிஸ்ல வந்து நான் அடுத்த என்னோட மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 4000 சம்திங் இருக்கு இல்லைங்களா, அந்த 4000 சம்திங்க்கு வந்து நான் அந்த யூட்டிலிட்டிஸ் கம்பெனிஸ்ல வந்து நான் இதை வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அதானி பவரை வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதானி பவரை நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதானி பவர் வந்து நான் வாங்குறேன் யூட்டிலிட்டிஸ்ல. இது வந்து நான் எவ்வளவு வாங்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 140 யூனிட் போட்டுவோமே. ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஓகே. 130 யூனிட் வந்து போடுவோம். 130 யூனிட். ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் வாங்கிட்டோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு 3 மாதம் 30,000 ரூபாய் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஆயில் அண்ட் செக்டர், ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் ஒரு இது வச்சுருக்கேன். யூட்டிலிட்டிஸில் ஒன்று வச்சுருக்கேன். டெலிகம்யூனிகேஷனில் ஒன்று வச்சுருக்கேன். ஆட்டோமொபைலில் நான் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறமா வந்துட்டு பேங்கிங் செக்டரில் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஐடி செக்டர்லையும் நான் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 செக்டார் வந்து இப்போ என்கிட்ட இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, திரும்பவும் நான் வந்து இதே செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு கம்பெனிஸ் வந்து வாங்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 4th மந்த் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 4th மந்த் இதே ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல வேற ஒரு கம்பெனி நான் வாங்குறேன். ஆல்ரெடி வந்து இந்தியன் ஆயில் நான் வச்சிருக்கேன். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸில் வேற என்ன கம்பெனிஸ் இருக்கு, அந்த கம்பெனியில் நம்ம எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்ப்போம். இப்போ ஆயில், ஓகே, ஓஎன்ஜிசிசியில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓஎன்ஜிசி. ஓகே. இதில் வந்து நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதம், அதாவது 4th மந்த்ல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட 10,000ல திரும்பவும் இந்த செக்டார் வந்து நான் ஒரு 6 செக்டார் நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதே 6 செக்டார்ல இருக்கக்கூடிய வேற கம்பெனிக்கு வந்து திரும்பவும் என்னோட அந்த ஃபண்ட் அலாட்மெண்ட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 60 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் இது பண்ணுறேன். ஐடியாவில் வந்து நான் இந்த தடவை இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ இதுக்கு நான் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னா, ஒரு ஓகே, இல்லாட்டி 450 கூட வாங்குவோமே. 450 யூனிட்ஸ் நான் வாங்குறேன். ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் வந்து
ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரே செக்டார்ல 2 கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐலண்ட் கேஸ்லயே வந்துட்டு நான் ஓஎன்ஜிசியும் வச்சிருக்கேன், ஐஓசியும் வச்சிருக்கேன். அதே மாதிரி டெலிகாம் செக்டார்லயும் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் கம்பெனியோட இதுவும் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஐடியா கம்பெனியோட ஸ்டாக்ஸும் வந்து நான் வச்சிருக்கேன். அப்போ இப்போ நம்மளோட அந்த மினிமம் மேண்டேட்டரி வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு மினிமம் ஒரு 6 செக்டார்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் ரெண்டு கம்பெனி வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ மிச்சம் இருக்கக்கூடியதை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல வந்துட்டு நான் இதே மாதிரி என்னோட ஃபண்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நான் ஒரு டைவர்ஜிஃபைடான ஒரு போர்ட்ஃபோலியோ நான் வச்சிருந்தேன் அப்படின்னா வரக்கூடிய லாசஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது என்னால் மினிமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ இந்த யூட்டிலிட்டி செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனி வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எனக்கு வேற செக்டார்ல இருக்கக்கூடிய மேபி டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ல இருக்கக்கூடிய கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ அதே ஒரே செக்டார்ல இருக்கக்கூடிய அதாவது ஆயில் அண்ட் கேஸ்ல பாருங்க, ஐஓசி வந்து எனக்கு நான் எதிர்பார்த்த ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னாலும் மேபி ஓஎன்ஜிசி கொடுக்கலாம். இல்லை ஓஎன்ஜிசி கொடுக்க இப்போ ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா ₹2 வந்து கூடியிருக்கு. பட் அதே இது ஐஓசி பார்த்தீங்கன்னா ₹4 கூடியிருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே செக்டார் தான். பட் வந்து நம்மளுக்கு அந்த நம்மளோட எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து டிஃபர் ஆகுது. அதே சேம் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய லாசஸும் வந்து டிஃபர் ஆகும். இப்போ இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய இந்த லாசஸை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இதோட மேஜரான கோல். நம்ம இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த விதமான டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு டைவர்ஜிஃபைடான போர்ட்ஃபோலியோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன செக்டார்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் மார்க்கெட்டை, அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது. நான் அந்த ஸ்டாக்ஸை வந்து பார்த்துட்டு மேபி நான் அதுக்கான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் வந்து நான் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.